Hello students, example 3.7 பார்க்கலாம். Solve x by 2 minus 1 is equal to y by 6 plus 1 is equal to z divided by 7 plus 2. Next equation y by 3 plus z by 2 is equal to 13. இப்போ 3 ஈக்குவேஷன் ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்து சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஆகும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஆகும். இதை சால்வ் பண்ணி தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் x by 2 minus 1 is equal to y by 6 plus 1. இதை தான் நம்ம சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறோம். xy வேரியபிள் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் 1 அப்படியே எழுதிடலாம். இந்த -1 வரணும், +1 ஆயிரும். இதை ரெண்டையும் கிராஸ் பண்ண போகிறோம். 6x minus 2y is equal to 12 is equal to 2. அப்போ 6x minus 2y இதை ரெண்டையும் சால்வ் பண்ணோம் 24 கிடைக்கும். இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். டிவைட் பை 2 பண்ண போகிறோம். பண்ணோன்னா 3x minus y is equal to 12ன்னு கிடைக்குது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் x டிவைட் பை 2 minus 1ஐயும் z by 7 plus 2ஐயும் தான் எடுக்க போகிறோம். அப்போ x by 2 minus 1 is equal to z plus 7 plus 2. இது ரெண்டையும் சால்வ் பண்ணோன்னா அதே மாதிரி தான் வேரியபிள் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். இப்போ 7x minus 2z is equal to 14 is equal to 3. இதை சால்வ் பண்ணோம்னா 7x minus 2z is equal to 42 கிடைக்குது. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நம்மளுக்கு ஆல்ரெடி y by 3 plus z by 2 is equal to 13. இதை சால்வ் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 2y plus 3z is equal to 6 is equal to 13. இப்போ 2y plus 3z is equal to 13 into 6 வந்து எவ்வளோ? 78. இது தேர்ட் ஈக்குவேஷன். நம்மளுக்கு இந்த 3 ஈக்குவேஷன் பார்க்கும்போது எதுவுமே டைரக்டா சால்வ் பண்ற மாதிரி இல்லை. இங்கே xy இருக்கு, இங்கே xz இருக்கு, இங்கே yz இருக்கு. மூணுலையுமே வேற வேற வேரியபிள்ஸ் இருக்கனால ஃபர்ஸ்ட் ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ண பார்க்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்க போறோம். செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 21x minus 6z is equal to 126. தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இங்கே ஒய்ன்றது இல்லை, அதனால இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா சாரி இதை கேப் விட்டு எழுதிக்கலாம். நம்ம 21x minus 6z is equal to 126 எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதை வந்து 2ஆல பண்ண போறோம். ஒய்க்கு நேராக தான் எழுதணும். அப்போ ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 156 கிடைக்கும். 178 into 2 வந்து 156. இப்போ இந்த இடத்துல 0x இருக்கு, இந்த இடத்துல 0y இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணா என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். டைரக்டாவே எழுதிடலாமா? -6z + 6z கேன்சல் ஆயிரும். இது 21x + 4y is equal to 282ன்றது ஒரு ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு இங்கே xyல கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தாலும் xyல தான் இருக்கும். 3x minus y is equal to 12 இருக்கா? இப்போ இது ரெண்டையும் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ நம்ம கடைசியாக ஃபைண்ட் பண்ண ஈக்குவேஷன் என்னது? 21x plus 4y is equal to 282. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா 7ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4ஆல மல்டிப்ளை பண்ணனா 3 into 4 12x minus y into 4 வந்து minus 4y is equal to 1. 12 into 4 வந்து 48. இப்போ இது ரெண்டு சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? +5 4y கேன்சல் ஆயிரும். 21ல 12 போச்சுன்னா எவ்வளோ? 9x. இது ரெண்டு இதை ஆட் தான் பண்ணணும். 21 + 12 வந்து 33x is equal to இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 330. இதுல இருந்து நம்ம ஈஸியாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா என்ன? x is equal to 10ன்றத ஆன்சர். நெக்ஸ்ட் x is equal to 10ன்றதா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை போடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை போட போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3x minus y is equal to 12. அப்போ 3 into 10 எவ்வளோ கிடைக்கும்? 30 minus y is equal to 12. y is equal to 12 minus 30 minus y is equal to -18. y
மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ y is equal to 18ன்றத ஆன்சர். நெக்ஸ்ட் x is equal to 10ன்றத செகண்ட் ஈக்குவேஷன்ல போட்டா நம்மளுக்கு இஜெட்டோட வேல்யூ கிடைக்கும். அதனால செகண்ட் ஈக்குவேஷன்ல போடுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் 7x minus 2z is equal to 42. இப்போ 7 into 10 70 minus 2z is equal to 42. minus 2z அப்படியே இருக்கட்டும். இப்போ 42 minus 70 எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? minus 28 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணியிருந்தா அப்போ z is equal to 14. therefore ஃபைன் பண்ணியிருக்க ஆன்சரில் எடுத்துடுதுன்னா x is equal to 10, y is equal to 18, z is equal to 14. இதான் ஃபைனல் ஆன்சர். எக்ஸாம்பிள் 3.8 பார்க்கலாம். சால்வ் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? பையில் இருக்கு. அதனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துனையுமே என்ன பண்ண போறோம்னா லெட் நம்மளா எடுத்துக்க போறோம். 1/x வந்து பீனும் 1/y வந்து q 1/z வந்து ஆர்ன்னு எடுத்துக்க போறோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கா, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? 1/x தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? பீன்னு எடுத்திருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை p/2ன்னு எழுதலாம். 1/y வந்து qன்னு எழுதலாம். அப்ப q/4. நெக்ஸ்ட் 1/z வந்து ஆர்ன்னு எழுதலாம். அப்ப r/3 is equal to 1/4. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? 1/x is equal to 1/3y. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? p is equal to 1/3y எப்படி எழுதலாம்? q/3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் 1/x minus 1/5y plus 4/z is equal. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 1/xனா p minus q/5 plus 4r is equal to 2. டேட்டை வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். pq rன்னு எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. இந்த ஈக்குவேஷனை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். அதை எப்படி எழுத? இப்போ 2 4 3யோட எல்சிஎம் என்ன? 12. 2 எத்தனை டைம்ஸ் பண்ணால் இங்கே 12 கிடைக்கும்? 6. அப்போ மேலே 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். 6p. அது இங்கே 4 இருக்கு. எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்கும்? 3யோட பண்ணும்போது. அப்போ 3q. நெக்ஸ்ட்டு r/3 இருக்கு. இதை எதோட பண்ணும்போது 4 டைம்ஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும். அப்போ 4r. இங்கே 3ஆல் பண்ணும்போது தான் கிடைக்கும் 3. ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் p is equal to q/3ன்னு இருக்கு. அப்போ 3p is equal to qன்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் இங்கே 5 15 இருக்கு. அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 15 தான் எல்சிஎம் கிடைக்கும். 15 இப்போ இங்கே எதுவுமே இல்லாதப்ப இந்த இடத்துல 1 இருக்காத தான் அர்த்தம். அப்போ மேலே 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 15p minus 3q plus 60r is equal to இது ரெண்டு என்ன பண்ணணும்? 15 into 2 30, 30 plus 2 32. ஈக்குவேஷனை இப்போ இருந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி மாற்றி எழுதியாச்சா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த 3 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி தான் நம்ம x/y/z வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு இங்கே q பதில் என்ன வேல்யூ இருக்கு? 3pன்னு இருக்கு. அப்போ சப்ஸ்டியூட் 2 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம், தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ முதல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? 6p plus 3q minus 4r is equal to 3. இப்போ qக்கு பதிலாக தான் p போட போகிறோம். 6p plus 3 into 3p minus 4r is equal to 3. இப்போ 6p plus 9p minus 4r is equal to 3. இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? இது ரெண்டு ஆட் பண்ணோன்னா 15p minus 4r is equal to 3. இது என்ன வச்சுக்கணும்? ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? 15p minus 3q plus 60r is equal to 32. அப்போ இதில் qக்கு பதில் என்ன பண்ணும்? அதே மாதிரி 3p போடணும். plus 60r is equal to 32. 15p minus 9p plus 60r is equal to 32. 50 minus 9 எவ்வளோ? 6p plus 60r is equal to 32. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 2 6. அப்போ 3p ப்ளஸ்
30r is equal to 16. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டு தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷனை டைரெக்டாக அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 15p மைனஸ் 4r is equal to 3. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோன்னா, த்ரோ அவுட் 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணோன்னு என்ன கிடைக்கும்? 15p மைனஸ் ப்ளஸ் 150r is equal to 80. இப்போ இது ரெண்டு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ 15p மைனஸ் 15p கேன்சல் ஆயிரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும்? 154r. இது ரெண்டையும் சால்வ் பண்ணோன்னா 77 மைனஸ். இப்போ r is equal to 77 divided by 154. அதை ரெண்டு கேன்சல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 77 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறோம். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் r is equal to 1/2 கிடச்சிருக்கு. இந்த r is equal to 1/2 எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குமா? ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு இருக்குது? 15p மைனஸ் 4r is equal to 3 இருக்குது. அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 15p மைனஸ் 4r is equal to 3. 15p மைனஸ் ஆருக்கு பதில் 1/2 பண்ணணும், இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 15p இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். 15p இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 2 5. அப்போ p இஸ் ஈக்குவல் டு 5/15. இப்போ சால்வ் பண்ணோன்னா கிடைக்கும் 1 5s are 5, 3 5s are 15. இப்போ p இஸ் ஈக்குவல் டு 1/3 வேல்யூ கிடச்சிருக்கு. Substitute p is equal to 1/2 in second equation. Second equation என்ன நம்மளுக்கு simple form. 3p is equal to q இருக்கு. இப்போ 3 into 1/3 is equal to q. இப்போ இதுல இருந்து சால்வ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? q is equal to 1ன்றத ஆன்சர். அப்போ PQR ஓட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் ஈக்குவேஷன் வந்து XYZல இருந்துச்சு, ஆனால் நம்ம PQRல எடுத்தோம். இப்போ இதை வந்து நம்ம திரும்பி XYZக்கே மாற்றி ஃபைனல் ஆன்சர் எழுதணும். ஆனால் எக்ஸ் என்னென்னு எடுத்து 1/p. இப்போ 1/pனா இங்கே பியோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 1/3ன்னு கிடச்சிச்சு. 1/3 என்ன கிடைக்கும்? ரெசிப்ரோக்கல் எழுதுமோ 3 கிடைக்கும். அதே மாதிரி y is equal to 1/qன்னு எடுத்தோம். qவோட வேல்யூ இங்கே என்ன ஃபைன் பண்ணியிருந்தோம்? 1. இப்போ 1/1னாலும் 1 தான் ஆன்சர். இஜெட் வந்து எப்படி எடுத்தோம்? 1/rன்னு எடுத்தோம். ஆரோட வேல்யூ இங்கே என்ன? 1/2. அப்போ அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 2/1 2. 4 x is equal to 3, y is equal to 1, z is equal to 2. இதான் ஃபைனல் ஆன்சர். இந்த சம் வந்து கொஸ்டின் பார்த்தனையும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் சால்வ் பண்ணால் அடுத்தடுத்து டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். Next example 3.9 பார்க்கலாம். The sum of thrice the first number, second number and twice the third number is 5. If thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third, we get 2. If the third number is subtracted from the sum of twice the first, thrice the second, we get 1. Find the numbers. அதாவது 3 நம்பர் வந்து எடுத்துக்கிறாங்க. அதை கொஸ்டின் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அந்த நம்பர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். என்ன நம்பர்னு தெரியாது. அப்போ அந்த நம்பரை வந்து 3 நம்பர்ஸுமே நம்ம வந்து டைரெக்டாக XYZன்னு எடுத்துக்க போகிறோம். 3 நம்பர்ஸ் பி XYZ. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்க? தி சம் ஆஃப் த்ரைஸ் தி ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ், செகண்ட் நம்பர் ஒய், தேர்ட் நம்பர் இஜெட். த்ரைஸ் தி ஃபர்ஸ்ட் நம்பர்னா 3x. நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் ட்வைஸ் தி தேர்ட் நம்பர், அப்போ 2z. இதெல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் இஸ் 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இஃப் த்ரைஸ் தி செகண்ட் நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் தி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் த்ரைஸ் தி தேர்ட் வி கெட். அப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர்னா எக்ஸ், நெக்ஸ்ட் த்ரைஸ் தி தேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. த்ரைஸ் தி தேர்ட்னா ப்ளஸ் 3z, சம் ரெண்டு ஆட் பண்ணிட்டு மைனஸ் இஃப் த்ரைஸ் தி செகண்ட் நம்பர் இஸ் சப்ராக்டட், இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பரை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 3y இஸ் ஈக்குவல் டு 2. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் if the third number is subtracted from the sum of twice the first and thrice the second, but twice the first na 2x, twice the second na 3y minus z is equal to 1.
இதுதான் 3 ஈக்குவேஷன்ஸ். கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கதுல இருந்து நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். இதை வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதலாம். 3x + y + 2z = 5. செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 3x டேர்முக்கு நேரா x, y டேர்முக்கு நேரா y, z டேர்முக்கு நேரா z. அப்போ 9y + 3z = 6. இப்போ இது ரெண்டு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? ப்ளஸ்ஸாக இருக்க மைனஸாக மாற்றணும், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாற்றணும். 3x - 3x கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 10y. இது ரெண்டையும் ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் -7z = -1. இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்பயும் போல அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்க. பார்த்தா இதுல 3 இங்கே 2 இருக்கு. அப்போ ரெண்டையுமே மாற்றி மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3 × 2 6. 2y + 4z = 10. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் இந்த இருக்கு. 6x + 9y - 3z = 3. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? +6x -6x கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் மைனஸ் அப்போ -7y. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா +7z = 7. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் y z தான் இருக்கு. அப்போ டைரக்டாவே நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? ஆட் 4 and 5. 10y - 7z = -1. 7y + 7z = 7. இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ளஸ் -7z + 7z கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் மைனஸ் பண்ணோன்னா 3y = 6. y = என்னது? 2ன்னு கிடச்சிருச்சு. y = 2 ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் y = 2 இன் ஈக்குவேஷன் என்னது நம்மளுக்கு? -7y + 7z = 7. இப்போ அதை நம்ம 2 போட்டோன்னா என்ன கிடைக்கும்? -14 + 7z = 7. 7z = 7 + 14 21. அப்போ z என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? z வந்து 3. கேன்சல் பண்ணோன்னா z வந்து 3 கிடைச்சிருச்சு. y ஃபைன் பண்ணியாச்சு, z ஃபைன் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு வேல்யூமே போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் y = 2 and z = 3 in first equation. First equation என்ன? 3x + y + 2z = 5. 3x x தெரியாது, y ஓட வேல்யூ 2 + 2 × z னா 6 = 5. அப்போ 3x + 8. அப்போ அந்த ஈக்குவேஷன் இந்த சைடு கொண்டு போகும் -8 ஆயிரும். அப்போ 3x = -3. அப்போ x = -1 கிடைக்கும். Therefore -1, y = 2, z = 3. இதான் ஃபைனல் ஆன்சர்.